வணக்கம் நேர்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குடவெட்டு கவுன் உண்டு வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 இன்ச்சு துணியில் 2 மீட்டர் எடுத்திருக்கிறேன். இதை நல்லா இப்படி விரித்து போட்டுங்க, புறவளத்தில் போட்டுக்கொள்ளுங்க. நல்லா வடிவாக அயன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இந்த துணியை இப்படி போட்டுருங்க. இப்படி நல்ல வடிவா இப்படி போட்டுருங்க. இப்படி நல்லா வடிவா போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இப்படி நல்லா சுருக்கு இல்லாமல் எல்லாம் செய்து விட்டுருங்க. விட்டுட்டு முதல் வேலையா இப்படி ஒரு டேப் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டையில் இந்த பெண்ணை விட்டுக்கொள்ளுங்க. விட்டுட்டு இங்கே பாருங்க, இங்கே இந்த துணியில் வச்சுட்டு இப்படியே நீங்கள் கோடு போட்டுட்டு வாங்க. இப்படி கோடு போட்டு முடிச்சிருங்க. சரியா? இப்போ கோடு போட்டது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படி ரவுண்டாக இந்த கோடு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, இவங்களோட இடுப்பு அளவு 34 8.5 வேணும். இப்படி வச்சு பார்த்துக்கொள்ளுங்க. 8 எடுத்துருக்கிறேன். இது வளைக்கக்குள்ள சரியாக வரும் பாருங்க. அதுக்கு பிறகு இப்படி வச்சுட்டு இங்கேருந்து இந்த நாங்கள் மார்க் பண்ணினோம் இல்லை அந்த இடத்துல வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. பாருங்க, இப்படி வளைச்சி கோடு போட்டிங்கன்னா வடிவாக வந்துடும். அதுக்கு பிறகு இதை நாங்கள் அளந்து பார்க்குறோம். பாருங்க, 8.5 சரியாக இருக்குது. இதுக்கு கீழே தான் நாங்கள் தைக்க போகிறோம். அப்போ அதில் தையல் வாசி சேர்த்து வந்துடும். இவ்வளோதான் இந்த குடவெட்டுக்கு நம்ம வெட்டுறது. சரியா? பாருங்க, இப்போ நம்ம வெட்டிடுவோம் இதை. இதான் கீழே பார்ட்ஸை நம்ம வெட்டிட்டோம். இதை பாருங்க, எத்தனை இன்ச்சு இருக்குண்டு. 28 இன்ச்சு இருக்கு. இவங்களுக்கு மேலே 15 இன்ச்சு விட்டுட்டு மேல் சைட் 15 வருது. அவங்களுக்கு 42 தான் அளவு. இங்கே 43 இருக்கு. 42 அளவு 1.5 இன்ச்சுன்னா கூட இருக்கு. மேலுக்கு 1 இன்ச்சு தையல் வாசி, கீழுக்கு 1 இன்ச்சு தையல் வாசி சரியா வந்துட்டுது. சரியா? இவ்வளோதான். இப்போ குடவெட்டு வேலை முடிஞ்சுது. கீழ் துண்டு வெட்டிட்டேன் நம்ம. இப்போ மேல் துண்டு வெட்ட போகிறோம்.
இப்படி நல்லா சுருப்பு இல்லாமல் இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இவங்களோட உடம்பு அளவு வந்து 42. இப்போ நம்மளுக்கு 10 முண்டும் 11 தேவைப்படும் தையலுக்கும் சேர்த்து. 11 இருக்கு. சரியா? இப்படி போட்டு நல்ல வடிவாக கீறிக்கொள்ளுங்க. முதல்ல என்ன செய்கிறோம், இதில் நேராக ஒரு எல் போட்டு வச்சு இது போட்டுட்டோம். இப்போ இதிலிருந்து 16 இன்ச்சு நாங்கள் எடுக்கணும். என்ன 16 இன்ச்சு உயரம் தையல் வாசிக்கும் சேர்த்து 15 தான் நான் இந்த ரெடி அளவு. நான் 16 இன்ச்சு எடுக்கிறேன்னு 16 இன்ச்சு எடுத்து இதில் ஒரு கோடு போட்டுட்டு பாருங்க. இப்போ அவங்களோட உடம்பளவு 42. 42ன்னா 10. நம்ம ஒரு கோடு போட்டு கொண்டோம்னா உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் வராத. இப்போ 10க்கு எடுத்துட்டு நம்ம கோடு போட்டுட்டோமே. இப்போ தோள் அகலம் வந்து 14. 14ண்டா நம்ம 7 இன்ச்சு போடுறோமே. 7 இன்ச்சு விட்டுட்டு அதே அளவுக்கு கீழையும் ஒரு 7 இன்ச்சு விடுறோம். விட்டுட்டு இதை ஒரு கோடு போட்டுட்டு இங்கே 3 இன்ச்சு கழுத்து அகலம், இதில் இருந்து 1/2 இன்ச்சு கீழே பதிக்கிறோமே. பதிச்சுட்டு இந்த கழுத்து நுனியையும் இந்த பதிச்சதையும் கோடு போட்டுக்கொள்கிறோம். இதுல இருந்து ஒரு 6.5 இன்ச்சு இறக்குவோமே. இது அளவில்லை, உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். உங்களுக்கு கூடினால் குறைஞ்சால் ஏற்றவும் இறக்கவும் சொல்லி தந்திருக்கிறோம். சரியா? இப்போ இவங்களோட உடம்பு வந்து 39 தான். நான் 3 இன்ச்சு கூட்டி தான் 42 வருது. அப்போ ஒரு சைட்டுக்கு 3/4 இன்ச்சு லூஸ் விட்டுருக்குறேன். சரியா? இப்போ நம்ம ஆமூலை அளந்து பார்ப்போம். இப்போ இவங்களோட ஆமூல் வந்து 17. அப்போ 8.5 வரணுமே. பாருங்க, 8.5 வர வேணும். 9.25 இருக்கு. அப்போ சரி தானே, 3/4 இன்ச்சு நாங்கள் இங்கே லூஸ் விட்டது இங்கே எடுத்துட்டோம். சரியா? அதுக்கு பிறகு இடுப்பளவு வந்து 34. 34 4 பிரிச்சா 8.5. இது 8.5 அவன் இடுப்பளவு. இது 1 இன்ச்சு நான் டாட்டுக்கு விட போகிறேன். சரியா? டாட்டுக்கு விட போகிறேன். அதுக்கு பிறகு 1 இன்ச்சு தையல் வாசி விட போகிறேன். இப்போ இது எங்கட சரியான அளவு. இதுக்கு வெளியில தான் நான் தையல் வாசி விட போகிறேன். பாருங்க, இப்படி அடிமட்டத்தை வச்சுட்டு பாருங்க வச்சுட்டு இந்த கோட்டை கொண்டு இதோட அணைச்சி விட்டுட்டேன். இப்போ எங்களுக்கு மேல் சட்டையும் ரெடி ஆகிட்டுது. நீங்கள் பயப்படாமல் தைக்கலாம். இது என்னென்னா தையல் நான் நல்ல வடிவாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாமே. இதில் வரைக்குள்ள ஒரு 1/4 இன்ச்சு இப்படி உயர்த்தி எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளோதான். சரியா? இவ்வளோதான் தேவை. ஓகே. அடுத்தது வந்து நம்ம கழுத்துக்கு ஒரு கட் மார்க் போட்டுருவோமே. அடுத்தது டாட்டுக்கு வந்து பாருங்க, எப்பயும் 46க்கு குறைஞ்ச ஆக்களுக்கு 3 இன்ச்சு எடுத்தால் போதுமே. அதுக்கு கூட 4 இன்ச்சு எடுக்கணும். 44க்கு வந்து
அதுக்குள்ள வர்றதுக்கெல்லாம் 3.5. அதுக்கு மேலே வந்ததுண்டா 4 இன்ச்சு வைக்கலாமா. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 3.5 வச்சுட்டு இதில் ஒரு 4 இன்ச்சு வச்சிங்களா சரியா வருமா. அதுக்கு கூட வைக்க வேண்டாம். 4 இன்ச்சு வச்சுட்டு இதில் ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. பிடிக்கல இந்த கட் மார்க்குக்கு அங்கால 1/2 இன்ச்சு இங்கால 1/2 இன்ச்சு வச்சு பிடிக்கணுமே. அடுத்தது நாங்கள் இதுக்கு இந்த டில் மார்க் போட்டுக்கொள்ளுவோம். இந்த டாட் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வாரண்டபடியாக இப்படி வச்சு இப்படி ஓட்டை போட்டுட்டோம்டா நம்மளுக்கு அந்த அடையாளம் தெரியுமே. இப்போ டில் மார்க்கும் போட்டாச்சு. இப்போ இந்த இதில் வேலை முடிஞ்சுது. இப்போ கை வெட்ட போகிறோமே. கை அவருக்கு வெக்குன்றபடியாக கொஞ்சம் இந்த பறவை கை மாதிரி போட சொன்னவ. அதனால அப்படி ஒரு கை நாங்கள் போடுவோம். பாருங்க. இப்படித்தான் இந்த கை நான் எடுக்க போறேன். இதுக்கு இந்த அளவெல்லாம் இல்லை, சும்மா இப்படி நாங்கள் ஒரு அளவாக எடுத்துட்டா ஓகே. இப்படி எடுத்துட்டு இந்த கை நீளத்தை மட்டும் பார்ப்போம். கை நீளம் 9 இன்ச்சு இருக்கு. இந்த 9 இன்ச்சு இப்படியே நாங்கள் வளைச்சி கொண்டு இதோட விட்டுருவோம். விட்டுட்டு இப்போ இதை பார்ப்போம் வச்சு எவ்வளோ இருக்குண்டு. இங்கே பாருங்க இவ்வளோத்தோட இருக்கு. இதுதான் இந்த கை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இவ்வளோத்தோட விட்டுட்டு இங்கே இப்படி வெட்டி விட போகிறோம். இது பறவைக்கை. பாருங்க, பட்டர்ஃப்ளை கைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதை இப்போ நாங்கள் தைக்கல, இங்கேருந்து தைக்க போகிறோம். இது பாருங்க வச்சுட்டோம்னா இது செட்டை மாதிரி இருக்கும். இந்த வெயில் நேரங்களுக்கு கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். அதனால இந்த கை கேட்டால் இந்த கை வெட்டியாச்சு. ஓகே, இவ்வளோதான் வேலை. நேர்களே, உங்களுக்கு இந்த கட்டிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தேவைன்றாலும் சொல்லித்தரேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மாடல்கள் உங்களுக்கு தைக்கக்கூடியதா. தையல் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, நான் பழக்கிறது தையல் தெரியாத ஆட்களுக்கு அடிப்படையில் பழகிட்டு வரேன். நீங்களும் ஒரு டெய்லர் ஆகணுன்ட்டு தான் இந்த எண்ணம். நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக பழகிக்கொள்ளுங்க. கழுத்து உங்களுக்கு விரும்பின கழுத்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். சரியா? இது என்ன ரவுண்ட் கழுத்தா இல்லை பா கழுத்தா, எந்த கழுத்து வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஓகே, பாய். அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம்.